ஆக்ஷன்னு சொல்லிட்டு நடக்கும். ஆனால் அப்படி இல்லை, ஏன்னா இதில் 3 கேரக்டர் ப்ளே கேரக்டர் 3 டிஃப்ரெண்ட் ஆளு, வேற டைம். This film is a testimony for all kinds of love. 3 கதைகள் இருக்கு. சொல்லு. ரோலிங் ஆக்ஷன். ஏன் அந்த வாய்ஸை ஃபர்ஸ்ட் ரீக்ரியேட் பண்ணு. படி. ரோலிங் ஆக்ஷன். You sound like somebody from Shrek. நீங்க ட்ரை பண்ணுங்க. Rolling action. Rolling action. Rolling action. Hey, wow. Sounded exactly like you. We were so pathetic. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப சந்தோஷம் உங்க எல்லாரையும் சந்திச்சதுல. ஏன்னா இந்த இன்டர்வியூனாலே சிலதெல்லாம் பண்ணணுமா, அதெல்லாம் நமக்கு வர மாட்டேங்குது. நைஸ். இது நித்தம் ஒரு வானம்ன்றதுனால நீங்க வேற அப்போ முணுமுணுத்துட்டு இருந்தீங்க. ஒரு பாடலாக இந்த நேர்காணலை நாங்க பிராக்டிஸ் ஆரம்பிங்க. ரெடி. ஓகே ஸ்டார்ட். புத்தம் புது பூமி வேண்டும், நித்தம் ஒரு வானம் வேண்டும், தங்க மழை பெய்ய வேண்டும், தமிழின் குயில் பாட வேண்டும். November 4th. Watch it only in theaters. வா வாட் எ சிங்க். பிரமாதம். கடைசியில் ட்ருன்னு அடிச்சு டிங்னு போடுவாங்க அந்த மாதிரி. எனக்கு என்னன்னா இது கேள்வின்றதுக்கெல்லாம் போகிறதுக்கு முன்னாடி சும்மா ஒரு டவுட்டாக கேட்குறேன். ஒரு ஆண்மகன் அவரோட வாழ்க்கையில் கடந்து வந்த பெண்களை ஒரு படமாக நம்ம பார்க்குறோம். இப்போ ஒரு பொண்ணு தான் வாழ்க்கையில் கடந்து வந்த ஆண்களை ஏன் படமாக நம்ம பார்க்குறது இல்லை அப்படின்னு டப்புன்னு எனக்கு ஒரு டவுட் ஒன்று வந்துச்சு. லவ் வந்து 95% உலக சினிமாவில் எல்லா கதைகள்லையும் காதலை ஒரு அங்கமாக ஏன் வைக்கிறாங்கன்னு ஒரு பெரிய ரீசர்ச்சே பண்ணலாம். ஸோ இந்த காதல் கதை என்ன காதல் கதை? நீங்கள் சொல்கிற மாதிரி இப்படி ஒரு பெண்ணை பேஸ் பண்ணி ஆண் வரணும்னா நிறைய பெண்கள் எழுத ஆரம்பிக்கணும், இயக்க ஆரம்பிக்கணும். ஏன்னா ஒரு மேல் டைரக்ட் பண்ணுறதுனால அவங்க பர்ஸ்பெக்டிவ் தான் நேச்சுரலாக போகும். ஸோ அதுக்கான சேஞ்ச் இப்போ நடந்துட்டுருக்கு நிறைய. எனக்கே வந்து நான் இப்போ போகிற ஷூட்டிங் ஸ்பாட்லாம் போனால் எப்படியும் ஒரு ஃபீமேல் ஐடி இருக்காங்க, ஒரு பொண்ணு அங்கே இருக்காங்க, வேலை செய்கிறாங்க. நான் முன்னாடி நான் தெகடி பண்ணும்போது கூட பார்த்ததே இல்லை. ஆஸ் அன் ஆக்டர், ஆஸ் அ மேல் ஆக்டர் எனக்குமே நிறைய பெண்கள் டைரக்டராக வந்தால் புதுசான ஒரு ஃப்ரெஷ்ஷான சினிமா உருவாகும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்களோட பர்ஸ்பெக்டிவ்ல இந்த உலகம் எப்படி இருக்குது, அவங்களோட பர்ஸ்பெக்டிவ்ல ஒரு மேல் எப்படி இருக்காங்க, அவங்களோட பர்ஸ்பெக்டிவ்ல ஃபீமேல் எப்படி இருக்காங்க, அவங்க பர்ஸ்பெக்டிவ் லவ் எப்படி இருக்குது, இதெல்லாமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அண்ட் இது வந்து நாட் ஜஸ்ட் அ லவ் ஸ்டோரி நான் சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா வெறும் லவ் ஸ்டோரினா நான் உண்மையாகவே பண்ணியிருப்பேனான்னு டவுட் தான். ஏன்னா எனக்கு இன்னும் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு ஆசை. இது வந்து லைஃப்பை பற்றி ஒரு ஜேர்னி, ஒரு ட்ராவலாக், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இதில் இருக்குது. ஆமாம், இது அவங்க சம்ம லவ் ஸ்டோரின்னு சொல்கிற ட்ரெய்லர் ஷாட்டில் இருந்தாலுமே 3 கதைகள் இருக்குது இதில். அண்ட் நீங்கள் சொல்லும்போது 95% வந்து லவ் ஸ்டோரி ஏன் வருது அப்படின்னா எவ்ரிபடி கனெக்ட்ஸ் ஈஸிலி. I think everybody's life has it also, like அதை தாண்டி அந்த டீசர்ல வந்து No, I think love is an emotion that everybody easily connects to. அவர் சொன்ன மாதிரி எல்லாரும் ஏதோ ஒரு கைண்ட்ல நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி தான் இருப்போம். So maybe that's why it's all so present in every film, because it's present in everybody's lives. And I really like your answer about female. நீங்க சொல்லுங்க, லவ்னா என்னங்க? I feel like for me, love is something that's inspiring. Love keeps us going. You know, it's not just between a man and a woman, but love exists in all different forms, right? Talking about Nittam Oru Vaanam, I feel like it's not just about love. It talks about life in general. It talks about possibilities. It talks about hope. It talks about rediscovering yourself. And I think that's something, again, which is very universal and people will connect with it instantly. பட் எனக்கு என்ன ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குன்னா, திடீர்னு அப்படி ரகட் பாய், இப்போ இந்த ரகட் பாய் சாக்லேட் பாய் மாதிரி டார்க் சாக்லேட், மில்க் சாக்லேட் எல்லாமே இருக்கு. எல்லா பாய்ஸும் இருக்காங்க இந்த படத்தில். படம் பார்க்க வரவங்களுக்கு உங்களுக்கு வேணுங்கிற டைப் எல்லாமே இருக்குது. சாக்லேட் பாய் இருக்கு, ரகட் பாய் இருக்கு, ஃபன்னி பாய். ஏன்னா ஒரு ஆக்டர் வந்து வேற லுக் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு ஆசைப்படுவாங்க, வேற கதைகளை வந்து வெளியே கொண்டு வரணும்னு நினைப்பாங்க. ஸோ ஓவராலாக கதாபாத்திரங்களை பற்றி பேசும்பொழுது என்ன மாதிரியான எக்ஸ்பீரியன்சஸ் கேம் இன் டு எக்ஸிஸ்டன்ஸ் பிஃபோர் தி ஆக்டர் செட் யூனோ தட் ஐம் கோனா டூ திஸ் ரோல்? ஏன்னா எவ்ரி டைம் டைரக்டர் சேஸ் ஆக்ஷன், இங்கேருந்தோ ஏதோ வந்து உங்களை ஏதோ பண்ணுது. இந்த கதாபாத்திரத்துக்கு என்ன பண்ணிச்சு உங்களை? நான் பண்ண கேரக்டர் மீனாட்சி, அண்ட் அது ஆக்சுவலி ஒரு பியூரான லவ் ஸ்டோரி தான். ஐ திங்க் மீனாட்சி கேரக்டர் பண்ணுறதுக்கு see I was going there only. மீனாட்சி வந்து உங்க அம்மா மாதிரி தான். She will remind you of your mom. She reminded me of my mom. Yeah, she means to say that இது கொஞ்சம் old world romance. எனக்கு நடந்தது. மீனாட்சி லுக் டெஸ்ட் பண்றப்போ ஃபுல் லுக் போட்ட உடனே டக்குன்னு கண்ணாடியில் பார்த்தா ஐ லுக் லைக் மை மாம். ஏன்னா எங்கள் அம்மா எப்படி ட்ரெஸ் பண்ணுவாங்களோ, எங்கள் அம்மா எப்படி பிஹேவ் பண்ணுவாங்களோ, இன் தட் ஓல்ட் வேர்ல்ட் சார்ம், இன் தட் ஓல்ட் வேர்ல்ட் ரொமான்ஸ், அது எல்லாமே மீனாட்சிக்கும் வீராக்கும் இருக்கும். ஸோ ஐ திங்க் ஃபார் மீ டூயிங் தட் ப்ராப்பர்லி வாஸ் த பிக்கெஸ்ட் concern. ஏன்னா அது I didn't want to make it look like a love story that's happening now.
I don't know if I've completely done that. I don't want to say it, but நாளைக்கு November 4th பார்த்தப்ப தெரியும். But Meenakshi and Veera and that character is probably the purest I've seen. And at the same time, ஒரு clarity இருக்கிற character. அது வந்து it's not like a damsel in distress மாதிரியும் கிடையாது. She has her problems and somebody comes into her life and he changes it for her. சூப்பர். ஏன்னா ரொம்ப அதாவது அழகுக்கு பல வடிவங்கள் இருக்கா. ஒரு மாதிரி ஹீரோயின்னா இப்படி தான் ஆன் ஸ்க்ரீனில் பொசிஷன் பண்ணணும்னு சொல்லி அது ஒரு மாதிரி அந்த ஏரியாவே ஓவர் எக்ஸ்ப்ளாய்ட் ஆயிடுச்சு. இட் இஸ் இம்பார்ட்டன்ட் தட் யூ see the person more than how they look. Absolutely. ஏன்னா அந்த விதத்தில் இவங்க ஸோ ஒரு ரோட் மூவின்றதுனால ஐ திங்க் ஒரு எஸ்கேப் ஒன்று கிடைக்குது கதைக்கு. அப்படியே போக முடியாத இடங்கள்லாம் நம்ம அப்படியே ட்ரிப் அட்வைசரில் பார்க்க மட்டும் செய்வோம், ஆனால் போக மாட்டோம். ஸோ in real life, I feel like I'm an escapist. I love doing things like painting, reading books or watching films. I feel like it's an escape from reality. This film is definitely going to be that, you get to see 3 different worlds in one film. And it's been presented in such a beautiful way that, I don't know, people will definitely be, they will feel like they've escaped reality. Yeah. சூப்பர். ஏன்னா ஒரு கேரக்டருக்கு 3 பேர் கொடுத்துருக்காங்க. இப்போ இன்டர்வியூக்கு முன்னாடி எல்லாருமே விக்கி ப்ரொஃபைல் பார்ப்பாங்களே, அப்போ ஒரே ஆள் 3 வாழ்க்கை வாழ்ந்து 3 பேரை ஏமாச்சிருக்காரு. எல்லாமே இஷ்டத்துக்கு யோசிக்கிறோம். கண்ணா அப்படி இல்லை, ஏன்னா இதில் 3 கேரக்டர் ப்ளே கேரக்டர் 3 டிஃப்ரெண்ட் ஆளு, வேற டைம், வேற கேரக்டர். அது Having a blast clearly. நாங்கள் கொஞ்சம் அப்படிதாங்க. படி அது என்ன படி அது என்னன்னு நான் சொல்ல விரும்பல. இல்லை அது ப்ளீஸ் சொல்ல வேணாம். படி எனக்கு வந்து எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா, ரெகுலராக உனக்கு ரிலீஸ் வருது, போஸ்டர்லாம் உங்கள் ஃபேஸ் வருது, அது வேறு மாதிரி இருக்குது படி. ஏன்னா படி நான் ஜெயிச்சா நீ சந்தோஷப்படணும். ஏன்னா எனக்கு அது ஒரு செம்ம ஃபீலிங்கு. பிகாஸ் ஐ நோவில் வாட் யூ சில இடங்களில் வந்து டே ஒரு நல்ல கண்டென்ட் கொடுங்கடா நான் பண்ணுவேண்டா அப்படின்னு வெயிட் பண்ணி இப்போ அது கிடைக்கும் போது நிஜமாவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ இந்த படம் யூ பீன் ஒரு கிராஜுவல் க்ரோத் ஒன்று இருந்துக்கிட்டே இருக்குது. வெறும் பாக்ஸ் ஆஃபீஸு இல்லை வெறும் ஃபேன்ஸ் அந்த மாதிரி ஐ டோன்ட் வாண்ட் டு புட் யூ இன் அ கேட்டகரி. பட் நீ என்ன கேட்டகரியில் வரணும்னு நினைக்கிறபடி? படி ஐ வாண்ட் டு கிரியேட் அ லெகசி. நான் பண்ணுற படங்கள் காலம் கடந்து ஞாபகம் வச்சுக்கணும்னு ஆசைப்பட்றேன். நான் ட்ரை பண்ணுறதே இவ்வளோ தான். ஃபஸ்ட்டு அதை மட்டும் பண்ணணும்னு நினச்சேன். இப்போ வளர பிஸ்னஸ் ட்ரேடு அதுவும் இம்பார்ட்டண்ட்டு. ஸோ கமர்ஷியலாகவும் அந்த படங்கள் ஓடினா தான் நம்ம இன்னும் ஃப்ரண்ட்டில் போக முடியும், ஆர் நம்ம பண்ணுறதை கண்டினியூ பண்ண முடியும், ஆர் நெக்ஸ்ட் படத்தை நகர்த்துறதுக்கு ஈஸியாக இருக்குது. ஸோ இப்போ அதுக்கு ஏற்ற மாதிரி ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸ்டோரிஸ் வில் ஹேவ் டு ரைட் ஆன் யூ அண்ட் அதை சுற்றி ஒரு எக்கானமி இருக்குது. பீப்புள் ஹேவ் டு ப்ரிஃபர் டு கம் அண்ட் வாட்ச் யுவர் ஃபிலிம்ஸ்ன்றது வந்து நீங்கள் அடுக்கடுக்காக நிறைய பண்ணணுன்றது தான் என்னோடய ஆசை. இப்போது இது வந்து ஒரு மாதிரி ஃப்ரெண்டு ஜோன்லேருந்து லவ் மாதிரி ஒன்று இருக்குது. அது வந்து கொஞ்சம் அந்த ஓல்டு ஸ்கூலாக இருக்குது. இது வந்து டப்புன்னு கல்யாணம் பண்ண போகிறாங்க, ஆனால் இவ்வளோ நான் லவ் பண்ணால் நல்லா இருக்குமேன்ற மாதிரி ஒரு ஜோனில் இருக்குது. ஸோ பல விஷயங்களை ஒரு மாதிரி ஐ எம் ஏபிள் டு தோன்றதை சொல்கிறேன். கரெக்ட் தான் படி, நீ சொன்னது ஆல்மோஸ்ட் கரெக்ட். Good analysis, but good analysis. We still want you to keep guessing. Yeah. ஸோ அது கெஸ்ஸிங் கேம் ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட நீ சொன்னது அதான். ஸோ எனக்கு என்னென்னா ஆக்டர்ஸை பார்க்கும்போது எனக்கு ஒரு பொறாமைங்க. அது இந்த ஃபேன்சியாக ட்ரெஸ் போட்டுக்கிறது, பப்ளிக் அட்டென்ஷன் கிடைக்கிறது, அதெல்லாம் மட்டும் இல்லை. யூ கெட் டு லிவ் டிஃப்ரெண்ட் லைஃப்ஸ். Yeah. How do you see that? Isn't it Oh my the most God. exciting part of our job? That's why we do what we do. Yeah. ஏன்னா பட் இதுலேயே 3 லைஃப் படி உனக்கு. ஆமாம் படி, அது ரொம்ப எக்ஸ்ட்ராவாக கிடைக்குது இல்லை உண்மை படி. ஏன்னா இட்ஸ் அ பியூட்டிஃபுல் ப்ராசஸ். ஏன்னா நீ ஏற்கனவே சொன்ன மாதிரி படி ஆக்ஷன்னு சொன்னதுக்கப்புறம் ஒன்று நடக்கும். அது நம்ம ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட் பண்ணோன்னா ஒரு மேஜிக் நடக்கும். அதாவது ஒரு கால்குலேட்டட் கேஆஸ்ன்னு சொல்லலாம் ஏன்னா ஆக்டிங் ப்ராசஸ்ஸு. அதாவது நீ என்ன பண்ண போறன்னு உனக்கு ஒரு ஐடியா இருக்கும், ஆனால் முழுசாக ஐடியா இருக்காது. ஏன்னா எதிரால் வேறு மாதிரி பண்ணாலும் நீ வேறு மாதிரி பண்ணி ஆகணும். ஸோ தேர் இஸ் அ கால்குலேஷன், தேர் இஸ் ரூம் ஃபார் ஸ்பான்டேனிட்டி. இது நடுவில் ஒரு மேஜிக் நடக்கும்படி. அது எல்லா வாட்டியும் நடக்காது, பட் அப்பப்போ நடக்கும். அதை நோக்கி தான் நான் அட்லீஸ்ட் எவ்ரிடே போயிட்டுருக்கேன். எங்கேயாவது ஒரு மேஜிக் நடக்கும், அங்கங்கே நடக்கும் அது. ஸோ ஏன்னா இது வந்து முழுசாக நம்ம அந்த இடத்துல இருக்காமல் இருக்கிறது எல்லாமே நடக்கும். சுற்றி கேமரா சவுண்டு கேட்கும், இன்னொரு இங்கே வேறு யாராவது லாங்குவேஜ் தெரியாத ஆக்டர்ஸ் தான் ப்ராம்ப்டிங் போவோம். இந்த மாதிரி நம்ம அந்த உலகத்துக்கு போகாமல் நிறைய நடக்கும். அதெல்லாம் தாண்டி ஒரு க்ரௌடு நின்றுருக்கோம், அங்கேருந்து யாராவது கமெண்ட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் தாண்டி வி ஹேவ் டு பி இன் தட் வேர்ல்டு ஃபார் குறிப்பிட்ட ஃபியூ செகண்ட்ஸ். இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் ப்ராசஸ் அண்ட் அது நம்ம எக்ஸ்பிளைனே பண்ண முடியாது. நீங்கள் சூப்பராக சொல்லியிருக்காரு. ஐம் ஸ்டில் ஃபைண்டிங் டு இல்லை. ஐ திங்க் to be very honest, it's the one thing that makes me want to wake up and live my life, to be very honest. And that excitement of create பண்றோம் இல்லையா ஒரு புது பர்சனை, when you're doing a character that's simply written out of somebody's head,
அவங்க எழுதுனது, நம்ம யோசிக்கிறது, நம்ம இமேஜின் பண்ணுறது எல்லாத்தையும் எவ்ரிதிங் வேர் மேக்கிங் ஃப்ரம் த ஸ்க்ராட்ச். ஸோ அதை விட ஒரு எக்ஸைட்டிங்கான ப்ராசஸ் இன்னும் எதுவுமே இல்லை. அவர் சொன்ன மாதிரி அவ்வளோ கேவாஸில் ஆக்ஷன் சொன்ன உடனே ஒரு மியூட் பட்டன் அமுக்குன மாதிரி எல்லாமே சைலண்ட் ஆகிடும். யூ வில் கோ இன் டு that world, you will live that character, and cut சொன்ன உடனே again you'll come back to reality. That's a very magical thing. You can't explain that. You should live it. You know, I was a very shy kid growing up. I'm still a shy person. That's my innate personality. I don't think my family or friends ever thought I would become an actor. I never thought I would become an actor. But I don't know what it is. Being in front of the camera feels like home to me. Being different characters feels like an escape to me. It gives me some sort of high. Absolutely. You know, I actually feel like I'm at home in front of the camera. பெண்களை எப்படி, அதாவது பெண்களோட எப்படி பேசணும், பெண்களை எப்படி ட்ரீட் பண்ணணும், பெண்களை எப்படி சேஃபாக ஃபீல் பண்ண வைக்கணும், அதெல்லாம் அது கற்றுக்கிட்டே இருக்கிற ஒரு விஷயம் நம்ம ஆண்களுக்கு. இந்த படம் மூலமாக என்னபடி கற்றுக்கிட்டேன், லைக் இந்த பெர்ஸ்பெக்டிவ் நமக்கு இவ்வளோ நாளாக இல்லையன்ற மாதிரி ஏதாவது. பிகாஸ் 3 ஹீரோயின்ஸோட பேக் டு பேக் பெர்ஃபார்ம் பண்ணிகிட்டே இருக்கீங்க, அவங்களோடய இருக்கீங்க. இன்றைக்கி குழந்தைங்களுக்கு குட் டச் பேட் டச்லேருந்து எல்லாமே நம்ம சொல்லிக் கொடுக்குறோம். ஸோ ஹவு டு யூ சீ தட் ப்ராசஸ்? இது ஒரு ஆன்கோயிங் ப்ராசஸ் தான். நான் சம்டைம்ஸ் பொலிட்டிக்கலி கரெக்டாக எல்லாமே தான் சொல்லிடுவேன். ஏன்னா நம்ம வளர்ந்த சூழ்நிலை வேறு. நம்ம இருக்கிற ஜென்ரேஷன் தான் அந்த டிரான்சிஷன் ஜென்ரேஷன் நினைக்கிறேன். இது முன்னாடி நம்ம ஒரு மாதிரி வளர்ந்துருக்கோம், இப்போது பெண்கள் ஒரு மாதிரி பார்க்குறோம். நெக்ஸ்ட்டு அடுத்த ஜென்ரேஷனுக்கு அது ஈஸியாக இருக்கும். இப்போ வளர சின்ன பசங்க பெண்கள் இப்படி பார்த்து வளரும்போது உனக்கு ஈஸியாக இருக்கும். பட் நம்ம நடுவில் மாட்டிக்கிட்டோம். வளரும்போது ஒன்று பார்த்தோம், இப்போ ஒன்று பார்க்குறோம். பட் ஹேவிங் செட் தட், ஒரு ரெஸ்பெக்ட், ஒரு ஈக்குவல் ரெஸ்பெக்ட், எல்லாத்தையுமே ஆண் பெண் எல்லாத்தையுமே ஈக்குவலாக ரெஸ்பெக்ட் பண்ணாவே இதில் பாதி ப்ராப்ளம் முடிஞ்சுது. பட் சம்டைம்ஸ் நான் வளரும்போது நான் நினச்சேன் தட் ஐ ஹாவ் டு லைக் டூ தி எக்ஸ்ட்ரா மைல் அது இதுன்னு. பட் நவ் ஆஸ் ஐம் க்ரோயிங் ஓல்ட் ஐ அண்டர்ஸ்டாண்ட் தட் லெட்ஸ் ஜஸ்ட் சில். எல்லாரும் அவங்க தேர் சார்ட்டட் நோ. நம்ம போய் இது பண்ணோம் அதை பண்ணோம் அப்படி உரிமை குரல் கொடுத்து, அதாவது அந்த அட்டென்ஷன் கொடுக்கணும்னு. ஆமாம், அந்த அட்டென்ஷன் எனக்கு வேணாம், அது ஏற்கனவே என்கிட்ட இருக்குன்றது தான். ஆமாம், எனக்கு நான் எங்கள் வீட்டில் ரொம்ப ஸ்ட்ராங்கான மதர் அண்ட் சிஸ்டர். ஓகேவா, எனக்கு அவங்க தே வின் தேர் ஓன் பர்சன். எங்கள் அப்பா அந்த மாதிரி இருந்திருக்காரு. அவங்க எந்த டிசிஷனுமே இதுக்காக மாற்றி அப்படிலாம் இல்லை. அண்ட் யூ நோ மை சிஸ்டர். ஸோ இவங்க எல்லாமே ரொம்ப ஸ்ட்ராங்கான பீப்புள். அண்ட் நான் அவங்களே பார்த்து வளர்ந்துட்டேன். ஸோ ஐ லைக் ட்ரீட்டிங் விமென் வித் ரெஸ்பெக்ட். அண்ட் ஒரு எனக்கு வேறு எப்படியுமே தெரில. நான் ரொம்ப பெரிய ட்ரான்சிஷன்லாம் இல்லைங்கிறேன். லைக் ஆல்வேஸ் ரெஸ்பெக்டட் தெம். அண்ட் ஐ வுட் லைக் டு மேக் தம் லாஃப், like to make them feel comfortable. And I think I have this innate need to make people comfortable around me. Not just women, everybody. You know, my role model while growing up was my mama. அந்த இன்டர்வியூ சொன்ன நினைக்கிறேன். நான் 10th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது இறந்துட்டார். பட் என்னோட பிக்கஸ்ட், வென் ஹீ இஸ் இன் அ ரூம் எவ்ரிபடி ஃபீல் கம்ஃபர்டபுள். அண்ட் அவங்க கூட போய் பேசணுன்னு ஆசைப்படுவாங்க. அந்த மாதிரி ஏதோ ஒரு வகையில் அதை நான் எமுலேட் பண்ண ட்ரை பண்ணிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ அண்ட் வித் விமென் மோர் ஐ லைக் டு மேக் தம் ஃபீல் கம்ஃபர்டபுள் அண்ட் மேக் தம் லாஃப், மேக் தம் ஸ்மைல், ஃபீல் ஆல் ரைட். வாழ்க்கையில் கடைசி வரைக்கும் எல்லோரும் தேடுற ஒரே விஷயம் காதல் மட்டும்தான். அது அபண்டண்ட்டாக இருந்தாலும் வேறு ஃபார்மேட்டில் கிடச்சா நல்லா இருக்குமே யோசிக்கிறோம். இல்லை கடைசி வரைக்கும் எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு காதல் அமையவே இல்லையே. 2 people நிறைய வாட்டி சும்மா நான் பீச்சுக்கு ஏன் போவேன்னா, இந்த வயசான சில கப்புள்ஸ்லாம் சில அல்சாட்டியம் பண்ணுவானுங்க பாரு, அவ்வளோ க்யூட்டாக இருக்கும். சேர்ந்து வாக்கிங் போகிறதா இருக்கட்டும், அந்த உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறதா. மேஜர் லைஃப் டெசிஷன்ஸ்லாம் கப்புலாக அங்கே எடுப்பாங்க. வீட்லேருந்து நடந்து இந்த பீச்சில் பேசிட்டு திரும்ப போவாங்க. நான் இன்னி வரைக்கும் இல்லை, நான் எப்போவுமே தேட போகிற ஒரே ஒரு விஷயம் அது மட்டும்தான். அந்த அன்அடல்ட்ரேட்டட் காரணங்கள் இல்லாத ஒரு காதல். ஸோ இந்த படம் ஒரு காதலுக்கு என்ன மாதிரியான ஒரு டெஸ்டிமோனியாக இருக்கும்? This film is about love, but not just love. ஏதோ ஒரு காதல் கதைக்கு பக்கல் பிடிச்சிரும். அதுவும் இல்லாமல் ஐ ஷுட் லார்ட் டைரக்டர் கார்த்திக் அழகான ரோல்ஸ் எழுதியிருக்காரு விமென்க்கு. நான் உண்மையாகவே கதை கேட்கும்போது, ஏன்னா அப்படி ஒருத்தர் எழுதியிருக்காருன்னா அவருமே ஹீ ட்ரீட்ஸ் லுக்ஸ் அட் விமென் இன் அ டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்னு அர்த்தம். ரொம்ப அழகாக எழுதியிருக்காங்க. 3 ரோலுக்குமே அவ்வளோ அழகாக. அண்ட் ஐ ஆல்சோ மேக் ஷுர் தட் எனக்கு வர கதைகளில் விமன் ரோல் ஷுட் பி குட். அது இந்த பேருக்குன்னு சிலதெல்லாம் இருக்கும் தெரியுமா, அது எனக்கு அது இருந்தால் கதையும் நல்லா இருக்காதுன்னு வச்சுக்கோங்களேன்.
அண்ட் வி ஹவ் சேஞ்ச், டைம் மாறிடுச்சு, பார்க்குறவங்க கதை பிடிக்கிறோம். ஸோ ஐ மேக் ஷூர் அண்ட் ஐ வாண்ட் டு அப்ரிஷியேட் ரா கார்த்திக் ஆன் திஸ். ஸோ I think this film is a testimony for all kinds of love. அது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஆகட்டும், மதர் டாட்டர் ஆகட்டும், ஃபாதர் டாட்டர் ஆகட்டும், இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும், ஆர் டாக்டர் பேஷண்ட் ஆகட்டும். ஐ எம் கோயிங் ஆன் அண்ட் ஆன். பட் ஐ திங்க் எக்ஸாக்ட்லி இட் இஸ் அபவுட் லவ் ஆஃப் எக்ஸாக்ட்லி லவ் ஆஃப் ஆல் கைண்ட்ஸுங்க. ஏன்னா நீங்கள் சொன்ன அந்த வார்த்தை இஸ் வெரி ட்ரூ. எண்ட் ஆஃப் த டே வி ஜஸ்ட் வாண்ட் டு கோ பேக் ஹோம் டு த பீப்புள் வி லவ். And that can be anyone. That can be your husband, your father, your mother, your sister. To all sorts of loves. Loves. I think I'm very old school when it comes to love. For me, love is not always about the grand gestures. I think it's about the small things, little things that you do. You know, the unspoken words. Yeah. And yeah, you get to see. Kannale Manimama style. Yeah, I think you get to see that kind of love in like all the different stories. Absolutely. Nice. Yeah, none of them are like intense or passionate or anything. Yeah. But you know, very subtle and yeah, very pleasant. I think it's very real, inga. Yeah. You'll be in somebody. Portrayal of romance on screen ஒன்று இருக்குல்ல, அதை நான் வந்து ஒரு தனி தீசிஸாக தான் பார்க்குறேன். ஏன்னா அப்பாவோ அம்மாவோ நம்மக்கிட்ட வந்துட்டு ஏய் இப்படி தாண்டா ஒரு அழகான பொண்ணு பார்க்கும்போது உன் மேலே மட்டும் காத்தடிக்கும் பட்டாம்பூச்சி, யாருமே லவ் எப்படி பண்ணணும்னு சொல்லியும் கொடுக்க மாட்டாங்க. படங்களை பார்த்து தான் புரிஞ்சுக்கிறோம். எனக்கு என்னமோ இந்த படம் ஒரு வெரி ரெஸ்பான்சிபிள் டெபிக்ஷன் ஆஃப் லவ்னு தோணுது. ஏன்னா இப்போ இந்த 25 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணு உனக்கு பிடிச்சிருக்குன்னா அவள் பின்னாடியே போன்றதுன்னா கரெக்டுன்னு நினச்சிருந்தோம். பார்த்தா அவள் எப்படி ஃபீல் பண்ணுவா, ஸ்டாக்கிங்னா என்னன்றதே ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி தான் ஒரு வார்த்தையாகவே சொல்கிறோம். ஸோ இட் இஸ் நாட் அபவுட் ஒரு கடையில் போகிறோம் பிடிச்ச ப்ராடக்டை வாங்கிட்டு வரோன்ற மாதிரி இல்லைல்ல, இங்கே உணர்வுகள் மேம்படுது. ஒரு there's a soul at stake, man. ஸோ எனக்கு என்னமோ ஐ திங்க் திஸ் ஃபிலிம் வில் பி அ வெரி ரெஸ்பான்சிபிள் டெபிக்ஷன் ஆஃப் வாட் லவ் குட் பி. உண்மைதான், இட்ஸ் a வெரி ரெஸ்பான்சிபிள் ஃபிலிம். அதே மாதிரி ரொம்ப டிக்னிஃபைடாக ரொம்ப ரெஸ்பான்சிபிளாக எடுத்த லவ் ஸ்டோரி. இதை பார்த்தாலே தெரியுது படி, கை கட்டிட்டு படி பாருபடி. இல்ல நீங்க சொன்ன பாயிண்ட் ரொம்ப ட்ரூங்க. ஏன்னா for a while even women thought that if somebody loves you he'll stalk you. Okay, we thought that is a normal thing, that is love, you know. But that's persistent. He's being persistent, he's pushing, so that is love. And even we thought, because that's not the norm. Exactly, we also get influenced by what we see and what we read. And I think in Nitham Moravanam the female characters are so sorted. It's amazing. Like என்ன நடந்தாலும் அவங்களுக்கு இருக்கிற அந்த கிளாரிட்டி, the way they like to be treated, the way they make sure they're treated, not about how the hero treats them, but அவங்களுக்கு இருக்கிற அந்த கிளாரிட்டி இருக்கு பாத்தீங்களா அந்த மூணு. படி எனக்கு இவங்களெல்லாம் பார்த்தா ஒரு மாதிரி ஒரு மன நிறைவு வருது படி. போய் ஒரு பையன் உப்மா மாதிரி ஒரு கதை சொல்கிறான்னு வச்சுக்கோங்க, என் பொண்ணுங்களாம் இப்போ இப்படி இல்லைப்பா அப்படின்னு ஒரு ஹீரோயின் பேர் இல்லை அதுவும் புரியுதா? யூ கெட்டிங் வாட் ஐம் சேயிங்? when directors come to you like you're one candy floss in the film na, you would be, women are not like that. I am not one. Only No, I feel lucky that most of the directors who approach me come to me because of my talent. They value me as an actor. You know, if you see directors like Tarun Bhaskar or Dev Singh or Karthik, I feel like they give equal importance to the female characters as well. You know, because as Ashok said, they've all also been brought up by strong women in their lives, and I think that upbringing makes a lot of difference. படத்தோட நான் டைரக்டரோட ஐ வுட் லைக் டு எம்பத்தைஸ் a lot. ஐ திங்க் 2017 இந்த படத்தோட ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆச்சு. ஒரு இண்டிவிஜுவலாக தன்னோட கதையை விஷனை இந்த உலகத்துக்கு கொண்டு வரதுக்கு ஒரு கலைஞன் ஒரு படைப்பாளி எவ்வளோ பாடுபடுறான்றது ஒன்று இருக்குல்ல. ஸோ எனக்கு இந்த முகஸ்துதிக்காக நீங்கள் இந்த டேரக்டரை பற்றி 2 வார்த்தை சொல்லுங்களேன் அப்படிலாம் எனக்கு கேட்க தெரியாது. யூ ஒர்க் வித் டிஃப்ரெண்ட், இப்போ யூ ஒர்க் வித் another கார்த்திக். ஸோ ஸோ ஒரு கார்த்திக்கும் ஒரு கார்த்திக் ரொம்ப காமனான ஒரு பேர். ஆனால் ஐ ஹவ் சீன் சம் வெரி டிஸ்டிங்க்ட் கார்த்திக்ஸ் இன் மை லைஃப். இந்த கார்த்திக் ரா கார்த்திக் என்ன மாதிரி கார்த்திக்? ரா கார்த்திக் நல்ல இன்டென்ஷன் உள்ள ஒரு ஆள், நல்ல எண்ணம். இதை நான் திருப்பி முகசுதிக்கெலாம் சொல்ல, கதை சொல்லும் போதே எங்கள் கேரக்டர்ஸ் எழுதின விதத்துலேயே தெரிஞ்சிடும். யூஸ்வலாக அந்த கதை எழுதுனதுலேயே நமக்கு தெரிஞ்சிடும் அவங்க என்ன மாதிரி தாட் ப்ராசஸில் இருக்காங்க, அவங்க என்ன ஆசைப்பட்றாங்கன்னு. ஓகே, இந்த இடத்துல வந்து ஒரு ஃபைட்டு, இந்த இடத்துல ஒரு சாங் இது வச்சா மக்களுக்கு பிடிக்கும், ப்ரொமோஷன் சாங் இங்கே வச்சுக்கலாம் அப்படின்னு அவங்க பேசினாங்கன்னா எனக்கு அது கனெக்ட் ஆகாது. ஸோ இந்த கதைக்கு ரொம்ப உண்மையாக இந்த கதை அவர் அப்ரோச் பண்ணார். அண்ட் ஒரு ஏஸ்தட்டிக் சென்ஸ் ஒன்று சூப்பராக இருக்குது விட்டு. அது வந்து எப்போனா படம்லாம் நான் பண்ண ஒத்துக்கிட்டேன், இன்னும் ஷூட் போல். அவர் ஒரு சீட் அண்ட் சாயில்னு ஒரு கம்பெனி வச்சுருக்காரு, ஆயில் கிரவுண்ட் ஆயில் அதெல்லாம் வச்சுருக்க மாதிரி. அதை வந்து வீட்டுக்கு எங்கள் அம்மா ஆர்டர் பண்ணாங்க, வீட்டுக்கு வந்தது. வெறும் இந்த பேக்கேஜிங்கை பார்த்து எங்கள் அம்மாவில் இந்த படம் நல்லா இருக்கும்டா, இந்த படம் நல்லா வந்து உங்களுக்கு புரியுதாபடி அந்த சின்ன டீட்டெயிலில் அது புரியுது. ஏன்னா அவர் எஃபர்ட் எடுத்து அந்த ஸ்டைலிங்கு அந்த ஃபாண்ட்டு எல்லாமே அது பேக்கேஜிங் அப்படி இருந்தது.
ஸோ எங்கள் அம்மா அப்போ சொன்னாங்க என்ன ஷூட்டே போகாமல். ஸோ விஷுவலாகவும் சரி, பேக்கேஜிங், அந்த போஸ்டர்ஸே பாருங்களேன், தெர் இஸ் ஒன் குவாலிட்டி. அது வந்து இன்னேட்டாக அவருக்குள்ள இந்த ஒரு ஏஸ்தட்டிக் சென்ஸ். ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த படம், இது என்னோட ஒப்பீனியன், இந்த படத்துக்கு அப்புறம் ஹில் பி வெரி சார்ட் ஆஃப்டர் டைரக்டர். எவ்ரி ஆக்டரில் ஒரு எவ்ரி ஃபில்ம் அடுத்தடுத்து யூ ஹவ் டு க்ரோ ஆஸ் அன் ஆக்டர். யூ ஹவ் டு ஐ நோ அவார்ட்ஸ், அப்ளாஸ், நம்பர்ஸ், மோர் ஜீரோஸ் ஆன் த பே செக், ஐ கெட் ஆல் தட். பட் we've already discussed on what makes you feel so, what is so fulfilling when you try and be an actor. But இதெல்லாம் தாண்டி let's put cinema aside, no, let's just put it there. உயிரோட இருக்கிறதே இன்னைக்கு blessing மாதிரி ஆயிடுச்சு இல்லை? Like because you have a very flashy life, you're always busy, somebody keeps telling you what to be done, where to go and all that. Do you feel like breaking from the routine, and then what do you generally do? See, she's spoken about her routes of escape. All the time. I'll talk for myself. All the time. எல்லா வாட்டியும் தோணி, டெய்லியுமே தோணும், இதெல்லாம் விட்டு எங்கேயா போகலாமா, வேறு ஏதாவது பண்ணலாமா, வேறு ஏதாவது என்ன பேஷன், நம்ம வேறு ஏதாவது எக்ஸ்ப்ளோர் பண்ணலாமா, இதை நம்ம ஆல்ரெடி முடிவு பண்ணிட்டோம் சினிமா, வேறு ஏதாவது பிடிக்கலாமா. ஏன்னா ஒரு டைம் ஸ்கை டைவிங் பண்ணபடி எனக்கு என்னமோ அது வந்து ஒரு காலிங் மாதிரி இருக்குது. லைக் ஐ வாண்ட் பி a ஸ்கை டைவிங் இன்ஸ்ட்ரக்டர். ஸோ அது தோணிக்கிட்டே இருக்குது. அண்ட் ஐ வாண்ட் ஒர்க் இன் அ கெஃபே. ஒரு ஹில் ஸ்டேஷனில் லடாக் போனதுனால அது தோணுச்சு. அங்கே ஒரு கெஃபேல ஒர்க் பண்ண ஒரு வெயிட்டராக இருந்தால் ஐ கேன் மீட் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பீப்புள். இதெல்லாம் தோணிக்கிட்டே இருக்க முடியும். எனக்கு தெரிஞ்சு எனக்கு என்றைக்கு இதில் ஒரு எக்ஸைட்மெண்ட் போதோ, அது நான் நல்ல மார்க்கெட் இருந்தாலும் நல்ல என்ன எது இருந்தாலுமே நான் விட்டு போகக்கூடிய ஆள் தான். ஸோ பவனி மாதிரி கிளம்ப வேண்டாம். ஆமாம் படி, எனக்கு இந்த ஒர்க் எனக்கு இப்போது ரொம்ப பிடிச்சிருக்கு. என்றைக்காவது எக்ஸைட்மெண்ட் கம்மியானால் நான் போயிடுவேன் படி. ஏதாவது பண்ணலாமான்னு தோணிகிட்டே தான் இருக்கும். ஏன்னா சம்டைம்ஸ் இந்த ஒர்க் பயங்கர ப்ரெஷராக இருக்குது. லைக் யூ நீட் டு லுக் குட், யூ நீட் டு பெர்ஃபார்ம், யூ ஃபிலிம் ஹேஸ் டு பெர்ஃபார்ம். நம்ம ஒரு இன்டென்ஷனில் எடுப்போம், பட் அது கமர்ஷியலாக ஹிட் ஆகணும்னு ஒரு ப்ரெஷர் வருது. அப்போ தான் அடுத்தடுத்து போக முடியுது. ஸோ நிறைய ப்ரெஷர் இருக்குது, பட் ஐ எம் ஆல்சோ என்ஜாயிங் இட். ஸோ இது ஒரு பயங்கரமான ஒரு யிங் யாங் மாதிரி தான் போயிட்டு. நைஸ் நைஸ். It is very creepy, the cafe story you told. I've been saying the same story since I was like 11 years old. ஆமா, அது ஒரு வயசுல ஒண்ணு நான் இல்ல, நான் அப்ப இருந்து இருக்கு எனக்கு மைண்ட்ல அதே கதை தான். இப்போ எப்படி சார் டாக்டர் படத்துல வர மாதிரி கெஃபேயா இருந்தா கொஞ்சம் கஷ்டம். பின்னாடி கூட்டி போய் செல்ஃப். But even I would love to do something in the food industry, because food is something that interests me a lot. சூப்பர்ல. No, I have a very specific. I want to open a nice place on my own. Me, you know. yeah, I think all of us. No, I think all of us share common interests. No, like yeah, cinema. we'll start. We'll do one thing. Cinema. You open the cafe in an interesting place. I'll be the waiter. I'll cook. Okay. I'll handle the business branding. and படி நீ நபடி என்னை சேர்த்துக்கோ படி, என்ன கஸ்டமர் கிட்ட டெய்லி வந்து சாப்பிட்டு அந்த மாதிரி ஏதாவது ஒன்று ஒர்க் அவுட் பண்ணுங்க. I think for me, like cinema, food and travel interest me a lot. So yeah. சரி, அப்ப கெஃபே நித்தம் ஒரு வாரம் டீம் ஒரு கெஃபே. அது வந்து கொஞ்சம் எங்கயாவது எக்ஸாட்டிக்கா இருக்கும். நெல்சன் மாணிக்கம் வெயிட்டரா எனக்கு somewhere in எப்பவுமே தோணும் somewhere in Europe or some small town. இங்க இந்தியால வந்து some small town. இங்க கூட குட்டி டவுன்ல nice option. அங்க புதுசா ஒரு பிரவுனி தராங்க. சிறப்பா A tiny cafe, just you and your family, and go morning, bake, sell, come back home, sleep. சூப்பர். இல்ல அதுதான், ஏன்னா பெஸ்ட் நேரத்தில். ஏன்னா நான் ஏன் கேட்குறேன்னா, அப்படியே எல்லாருமே இல்லை அடுத்துன்னு யோசிக்கிறோமே தவிர வாழ்கிறத பண்ணுறோமா அப்படின்ற ஒரு கேள்வி ஒன்று வருது. டு வி கெட் டு லிவ் லைஃப் இன் ஸ்பைட் ஆஃப் ஆல் திஸ்? அதில் த பியூட்டி என்னென்னா, கடவுள் இது எப்படி ஸ்ட்ரக்சர் பண்ணியிருக்காங்கன்னா, யூ வில் வாண்ட் சம்திங், ஆஃப்டர் யூ கெட் இட் யூ வில் நாட் ஈவன் ரியலைஸ் தட் யூ ஹேவ் இட், அண்ட் தென் யூ வில் வாண்ட் சம்திங் எல்ஸ். Very true. ஸோ இன் அ வே இட்ஸ் நைஸ் டு see people like you living life and also doing what you want to do. Yeah, I think we're very normal otherwise. We're very real people. You know, like Ashok on set. I hardly see him be in his vanity van. He's outside most of the times, chilling with the rest of the team, eating with them, you know, singing songs with them. He's very normal otherwise. Yeah. ப்ராப்பர் சென்னை ஹோம் கிரவுண்டு பையங்க. ஸோ அதனால ஒரு வேற எப்படி இருக்க தெரியாது வேற வேனிட்டி. Find a balance of being a cinema person and a very normal person. You will go crazy. Cinema is just like the cinema high. Probably, yeah. No, of course not. All of us like that. They thrive in it. They enjoy it. They continue to do more of it. It's fine. But that's a very temporary thing, is my feeling. Yeah, for me, I more of it, the feeling of
the cinema or the fame or the Yeah, I excitement of it. It's so happy to see all of you wanting to talk, man. I think Inclusive more of conversation. vanity, I think, overwhelms me. I mean, So I'm saying eventually it will fade, right? It'll all fade eventually. I think you should just. எம்ஜிஆர் வந்து ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்காரு, இது வந்து அதான் அந்த பணம் புகழ் எல்லாமே ஒரு மாய நிலை, அதை நம்பிடாதீங்க. He said in an interview, அவருக்கு இல்லாத புகழே இல்லை. ஆமா, அதானே நம்ம திரும்பி கோயிங் பேக் டு காதல் எல்லாம் முடிச்ச பிறகு யூ ஹேவ் டு கோ பேக் டு a happy home. End of the day அதுதான், வேற எதுவுமே கிடையாது. See, nice talking to you guys. ஏன்னா எனக்கு அசோக் மேல ஒரு தனி லவ் எப்பவுமே. I like, you know, I'll find chances to, and also Ritu, எங்களுக்கு ஒரு சின்ன குட்டி அழகு வரலாறு இருக்கு. இந்த வாட்டில இருந்து first உங்களுடைய ஒரு லவ் ஸ்டோரி. Ritu's very first Tamil film was with Ashok and I was also part of it. நான் பாக்குறேன் ரெண்டு அப்படியே ஒரு செரூபிக்கான ஆக்டர். கரெக்ட் படி. போங்கடா குடிகார பையனா எல்லாத்தையும் ஒரு ரித்து வாஸ் அப்பதான் ரித்து வந்து என்னது சென்னையா அந்த மாதிரி. he is your boy bestie in the film. ஐயோ ஆமா, I've known not just you since 2015 but also you. How lovely. 2015 அது என்ன சொல்லுங்க. என்கிட்ட இல்ல ஒரு ஏப்ரஹாம்னு ஒரு டைரக்டர் கூடிய சீக்கிரம் தமிழ் சினிமால ஒரு முக்கிய படைப்பாளியா மாறுவாரு. அவங்களோட தயாரிப்பு நிறுவனத்துல ஒரு தூணும் கூட. ஸோ அசோக்கும் ரித்துவும் தான் ஹீரோ ஹீரோயின். நான் அதில் ஒரு ரோல் பண்ணுறேன். ஏப் சொல்லிகிட்டே இருக்காரு, டே ஒரு பொண்ணு வருது பாரு, இந்த பொண்ணு ஒரு ரவுண்டு வருண்டான்னு சொல்லிகிட்டே இருக்காரு. அச்சு கலப்பி போயின்னே இருக்கா. ஸோ எனக்கு ஒரு மாதிரி இட்ஸ் வெரி ரிவார்டிங் டு சி. வெரி அதுதாங்க நாஸ்டால்ஜியாவும் லவ்வும் தாங்க லைஃபு. மீதி எல்லாமே ஐயோ புஷ்ட கடைசியில் நவம்பர் கடைசியில் வந்துட்டமா இப்படிதான். சி தட்ஸ் ஆர் வே ஆஃப் ஃபினிஷிங் இன்டர்வியூஸ். தேங்க் யூ ஸோ மச் ஃபார் யூனோ போய் லஞ்ச் சாப்பிடலாம் எல்லாரும். நன்றி குளோபல் மாஸ்டர் அசோக் செல்வன். உங்களை சந்திச்சதுல மகிழ்ச்சி. ஓ உங்களுக்கு தான். This was like a conversation with a friend. ஆமா, ரொம்ப நல்ல like therapy. It was like therapy, honestly. That is something that I always, எனக்கு என்னோட ஆசையும் அதுதான். சம்டைம்ஸ் அது கன்வே ஆகும், சம்டைம்ஸ் மக்களுக்கு போய் சேராது. பட் இட்ஸ் ஓகே, ஐ டோன்ட் blame anybody because I want my interviews to be conversations, not Q&A. போன வாட்டி நானும் அபிஷேக்கும் நாங்கள் ஆக்சுவலாக இன்டர்வியூ போயிட்டு இருந்தோம். there was one room and we are supposed to go. He's like, buddy, we'll go outside and do what is this nonsense. Then we go out, there is one tea kada and I start making bread omelette. It's for nilla teeni, and I start making bread omelette and we doing an interview. And அது பண்ணும்போது somewhere you behave differently, like ஒரு இதா ஆன்சர் பண்ணாம very honest answers started coming out. See, நீங்க யூசுவலா क्वेश्चन கேக்குறப்ப நம்ம மைண்ட்ல ஆன்சர் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கோம். பட் நீங்க கேக்குறப்ப பேசுற மாதிரி இருக்கு. So I'm saying what's coming from my heart. அது மட்டும் தான் என்னோட ஒரே முயற்சி. ஏன்னா நீங்க எல்லாரும் வெறும் பிளாஸ்டிக் டால்ஸ் இல்லை, உங்களுக்குள்ள உயிர் இருக்கு. அதை இந்த நேர்காணல் மூலமாக இன்டர்வியூஸ் மூலமாக கொண்டு வரணும். அதுதான் என்னோட ஆசையும் கூட. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யூர் டைம். Thank you. பல படங்கள் பல பேருக்கு பல எமோஷன்ஸை கொடுக்கும். இது வந்து திரும்பவும் போய் லவ் பண்ணலாம், எனக்கு வலி இருக்குது புரியுது, ஆனால் ஐ வாண்ட் டு ஃபால் இன் லவ் அகெயின். இட்ஸ் நாட் ஈவன் ஃபாலிங் மேன், மெட்டஃபரிக்கலி இட்ஸ் ஜஸ்ட் இண்டல்ஜ். ஸோ ஐ ஹோப் பீப்புள் இண்டல்ஜ் த ரைட் வே ஆஃப்டர் நித்தம் ஒரு வாரம். தேங்க்யூ ஸோ மச். Thank you. Super.